கால்நடை வளர்ப்பதற்கு, கால்நடையை மேம்படுத்துவதற்கு மானியத்துடன் கூடிய கடனை பால்வளத்துறை மூலம் வழங்கி அவருடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு அரசு முன்வருமா என தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உறுப்பினர் கேட்ட கேள்வியை உள்வாங்கி பதில். நான் அண்மையில் அந்த திருவாரூர் மாவட்டத்திற்கும் தஞ்சை மாவட்டத்திற்கும் சுற்றுப்பயணம் வந்து பல்வேறு கிராமங்களை சந்தித்து உண்மையிலே அந்த விவசாயிகளோடு நான் உரையாடினேன். அதுல வந்து நீங்க தனியாருக்கு கொடுக்கிறார்கள் என்பது கூட இல்ல, மானியத்துடன் கூடிய பால் மாடு குடிக்கலான்னு கேட்டிருக்காரு. அவரு பால்வளத்துறைக்கு ஒரு பொற்காலம் என்றே நான் சொல்லுவேன். ஏனென்றால் நீண்ட நெடிய காலமாக இருந்த கோரிக்கைகள் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒவ்வொன்றாக தீர்த்து வைத்திருக்கின்றால் 1 லிட்டர் பாலிற்கு 6 ரூபாய் விலை உயர்வும் அந்த ஸ்பாட் டெக்னாலஜி மூலமாக 4 ரூபாய் கிடைக்கிறது என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய சாதனை என்பதை நான் நேரத்தில் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் காமராஜ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் ஆவின் மூலம் பணப்பட்டுவாடா இல்லை என்று சொல்லவில்லை. தனியாரிடம் வழங்குவதனால் அவர்களுக்கு பணம் உரிய நேரத்தில் மொத்தமாக வந்து சேருவதில்லை என்றுதான் சொன்னேன். அதை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். இன்னொன்று, மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் இல்ல, அமைச்சர் தவறா புரிந்து கொண்டிருக்கிறத நீக்கிறது. அடுத்த கேள்வியை கேளுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், நன்னிலம், குடவாசல், வலங்கைமான் உள்ளிட்ட திருவாரூர் மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த பகுதியும் சாதாரண சாமானிய மக்கள் வாழுகிற பகுதியாக இருக்கிறது. எனவே அந்த பகுதியில் வாழ்கிற விவசாயிகள் கால்நடை வளர்ப்பதற்கு, கால்நடையை மேம்படுத்துவதற்கு அவர்களுக்கு மானியத்துடன் கூடிய கடனை பால்வளத்துறை மூலம் வழங்கி அவருடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு அரசு முன்வருமா என தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உறுப்பினர் கேட்ட கேள்வியை உள்வாங்கி பதில். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் காமராஜ் அவர்கள் கூறியது போன்று அந்த பகுதிகள் பின்தங்கிய பகுதிகளாக காணப்படுகிறது. நான் அண்மையில் அந்த திருவாரூர் மாவட்டத்திற்கும் தஞ்சை மாவட்டத்திற்கும் சுற்றுப்பயணம் வந்து பல்வேறு கிராமங்களை சந்தித்து உண்மையிலே அந்த விவசாயிகளோடு நான் உரையாடினேன். மன்னார்குடி பகுதியில் ஒரு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம் இருக்கிறது. அவர்களெல்லாம் மிக சிறந்த அளவில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதுல வந்து நீங்க தனியாருக்கு கொடுக்கிறார்கள் என்பது கூட இல்ல, மானியத்துடன் கூடிய பால் மாடு குடிக்கலான்னு கேட்டிருக்காரு. அவரு தனியாருக்கு பால் போகுதுன்னு சொல்லி அதை மட்டும் ஒரு விளக்கம் சொல்லிடணும். என்னன்னா, ஆனா உறுப்பினர்களே, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மன்னார்குடியில நிறைய பால் கொள்முதல் செய்யாங்க சங்கமே. ஆனா உங்களுக்கு லோக்கல்ல சேல்ஸ் கொஞ்சம் நிறைய ஆகுது. ஆனா அதை வந்து உங்க லோக்கல்ல சேல்ஸ் பண்ணாங்க. நமக்கு ஆவினுக்கு அதை தரல, நம்முடைய சொசைட்டி தான். அதையும் நாங்கள் வந்து இப்போது உற்பத்தியை பெருக்குவதற்கு அவர்களுக்கு எல்லாம் உத்தரவிட்டிருக்கின்றோம். எல்லாருக்கும் டார்கெட் கொடுத்திருக்கோம். நீங்க வந்து யாருக்கு வேண்டுமானாலும் கடன் உதவிக்கு நம்முடைய ஆவின் அலுவலர்களை அணுகலாம். நீங்க கூறி ஒருங்கிணைத்து அந்த மானியத்தோடு கூடிய கடனை இன்றைக்கு பால்வளைத்துறை ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாங்கள் இணைத்து செய்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் எனவே படித்த இளைஞர்கள், வேலையில்லாத இளைஞர்கள், அதே போன்று மகளிர், அதே போன்று ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இந்த சலுகைகள் ஏற்கனவே இருக்கிறது. நீங்கள் அவர்கள் நிச்சயமாக எங்களை அணுகலாம். அதற்கான கடன் வசதியை செய்து வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.